ஜெய் சாயிராம். வெறி கொண்டு உழைத்தால் வெற்றிக்கு என்றுமே தடையே இருக்காது. வெறி கொண்டு உழைக்கலாம், நமக்கானது நம்மிடம் வந்து சேரும் வரை துணிவோடு ஜெயிக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, புதையல் உனக்காகவே காத்திருக்கிறது. கட்டாயமாக உன் அப்பா சொல்ல வருவதை தயங்காமல் கேள் என் பிரியமே. உன்னை பற்றி சொல்வதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன். சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிரியமே. நிச்சயம் இதை நீ பார்ப்பாய் என்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். என் அன்பு பிரியமே, நீ செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது பிடிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது என் பிரியமே. அவசியமே இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல பொம்மையாக வாழ்வதை விட உனக்கு பிடித்தது போல செம்மையாக வாழ்வதுதான் மிக சிறந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, உன்னை பற்றி சொல்வது சரிதானே? நீ மற்றவர்களுக்கு பிடிப்பது போல வாழ வேண்டும் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறாய்? அப்படி பொம்மையாக வாழ்வதை விட உனக்கு பிடித்த மாதிரி வாழ்வது மிக மிக சிறந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். அந்த வாழ்வை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நான் உன்னை பற்றி கூறுவது சரிதானே என் பிரியமே? அதிர்ஷ்டம் கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறை வெற்றி பெறலாம். ஆம் என் பிரியமே, அதே வாய்ப்பு கிடைத்துவிட்டால் ஒரு முறையோ இருமுறையோ வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உழைப்பு உன்னிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு முறையும் உனக்கான வெற்றியை அது கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள். உழைத்து கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் கிடைக்கும் வரை ஓயாமல் உழைத்து கொண்டே இரு. நீ அப்படி உழைப்பாய் என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? வாழ்க்கையாக இறைவன் உனக்கு கொடுத்திருப்பது வெறும் காகிதம் மட்டும்தான். ஆம் என் பிரியமே, அதில் எழுதுவதும் வரைவதும் கிறுக்குவதும் அல்லது அந்த காகிதத்தையே கிழித்து எறிவதும் உன் கையில் தான் இருக்கிறது. நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? எதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை உபயோகமாக பயன்படுத்த வேண்டும் என்பது முடிவு செய்வதும் உன் கையில் தான் இருக்கிறது, உன் மனதில் தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, இல்லாதவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது ஒரு அதிசயமாகத்தான் தெரியும். அதே போல இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் இருக்கும். உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அதை அவசியமாக எடுத்துக்கொள்ளப் போகிறாயா அல்லது அலட்சியமாக விட்டுவிடப் போகிறாயா என்பது உன் கையில் தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அந்த விஷயம். நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? உன்னை பற்றி உன் அப்பாவிற்கு நீ சொல்லிதான் தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னை பற்றி மிக அதிகமாகவே எனக்கு தெரியும். ஆம் என் பிரியமே, எது ஒன்றிலும் நீ காட்டும் அலட்சியம், எந்த ஒரு விஷயத்தில் நீ காட்டும் அலட்சியம் நாளை உன்னை அல்லல் பட வைத்துவிடும், கஷ்டப்பட வைத்துவிடும் என்பதை உணர்ந்து கொள் என் பிரியமே. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே தவிர உனக்குள் எந்த மாற்றத்தையும் நீ ஏற்படுத்துவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிடிக்கவில்லை என்றாலும் எல்லோருமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் வாழ்வு உனக்கு பிடித்தபடி மாறும் என்ற நம்பிக்கையில் நீயும் அப்படியாப்பட்ட எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சரிதானே என் பிரியமே? நான் உன்னை பற்றி கூறுவது சரிதானே? சற்று கண்களை மூடி சிந்தித்துப்பார்.
அப்பா கூறுவது எல்லாமே சரியென்று உனக்கு அப்பொழுது புலப்படும். ஆனால் நீ மாறாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் உனக்கு சாத்தியம் அல்ல என்பதை உணர்ந்து கொள். அதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னுடைய அறியாமையை நீ போக்கிக் கொள்ளாததாலும், அறியாமையை போக்கிக் கொள்ளாததாலும், திறமைகளை வளர்த்து கொள்ளாததாலும் தான், அதனால்தான் உன்னுடைய இலக்கு இன்னமும் உனக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நான் கூறுவது சரிதானே? சற்று கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக சிந்தித்துப் பார். உன்னுடைய அறிவையும் திறமையையும் நீ வளர்த்து கொண்டால் உன்னால் அடைய முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் உன்னை பற்றி கூறுவது சரிதானே என் பிரியமே? துன்பங்களே இல்லாமல் இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கைதான் துன்பங்களே இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என் பிரியமே, அப்படி ஒரு வாழ்க்கை என்பது யாருக்குமே சாத்தியமே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்வு. துன்பங்களை எதிர்கொண்டால்தான் இன்பங்களை அனுபவிக்க முடியும் என்று தீர்க்கமாக நம்பு. துன்பங்களால் துவண்டு விடாமல் இரு. நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? உன்னை பற்றி நான் கூறுவது சரிதான் என்பதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக சிந்தித்துப் பார். இன்பங்களை, சந்தோஷத்தை அனுபவிக்க இன்னும் நீ போராட வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான், உனக்கு உணர வைப்பதற்காகத்தான் துன்பங்கள் உன்னை நாடி வருகிறது என்பதை புரிந்து கொள். அதனால் நீயே உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய ஆற்றல்களை எப்பொழுதுமே வீணடிக்காதே. மாறுகின்ற காலத்திற்கேற்ப நீ உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீ தோல்வி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிரியமே. நான் கூறுவது சரிதானே? உன்னை பற்றி நான் கூறுவது சரியாகத்தான் இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நீயும் அதை உணர்ந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக சாயி சாயி என்று சொல்லிவிடு. உன்னுடைய வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தைகள் என்னுடைய செவி வந்து சேரும் நிச்சயமாக. நீ சந்திக்கின்ற கடினமான சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு ஆயுதமே தேவையில்லை என் பிரியமே. ஆயுதமே உனக்கு தேவையில்லை. உன்னிடம் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் தைரியமும் உன்னிடத்திலிருந்து விட்டால் தோல்விகள் உன்னை நெருங்கவும் முடியாது, தொட்டுக்கூட பார்க்கவே முடியாது. எந்த பயனும் இல்லாதவைகளை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடித்து விடாதே என் பிரியமே. எப்போதும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன் வெற்றிக்கும் பயனுள்ளது எது, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அதுதான் வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை உனக்கு தாராளமாகவே அள்ளி அள்ளி கொடுக்கும். நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ளும் தைரியம் உன்னிடத்தில் தான் இருக்க வேண்டும். வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பின் ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் உனக்கு தானாகவே வந்துவிடும். உன்னுடைய முன்னேற்றத்தை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறம் உன்னிடத்தில் இருந்தால், அந்த திறமை உன்னிடத்தில் இருந்தால், முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதுமே உனக்காக திறந்தே இருக்கும். நீ செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறே இல்லை என் பிரியமே. ஆனால் நீ ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீ புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். முயற்சி செய்து கொண்டே இரு என் பிரியமே, முயற்சித்து கொண்டே இரு. தவறு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எதை ஒன்றையும் துவங்காமல் இருந்து விடாதே. புதிய முயற்சிதான் உன் தகுதிகளை உயர்த்தும். சரிதானே என் பிரியமே? உன்னை பற்றி நான் கூறுவது சரிதான் என்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். புதிய புதிய முயற்சிகளை துவங்கிக் கொண்டே இரு.
உன்னுடைய தகுதிகளை உயர்த்திக் கொண்டே இரு. அப்பாவின் வாக்குப்படி அனைத்தையும் கடைப்பிடி. உன்னுடைய வாழ்வு சிறக்கும். என் அன்பு பிரியமே, போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவோடு சரியான திட்டத்தோடு அதை எதிர்கொள்வதே உன் வாழ்வில் வெற்றியை தரும். எல்லோருக்குமே பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி என் பிரியமே. நீ அடைகின்ற தோல்விகளுக்கு அதுதான் முக்கிய காரணமாகவே இருக்கும். எனவே பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் பலவீனத்தை தவிர்த்துவிட்டு உன் பலத்தை உயர்த்த கற்றுக்கொள். உன்னால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா என்று தயங்கிக் கொண்டு எதையும் துவங்காமல் இருப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் தானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? உன்னை பற்றி நான் கூறுவது சரிதான் என்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். கண்களை மூடி உண்மை என்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். அந்த வார்த்தை என் செவி வந்து உன் நீண்ட கால ஆசை நிறைவேறும். இத்தனை நாட்களாக காத்திருந்த ஒன்று கண்ணீரோடு என்னிடம் மல்கி மல்கி நீ வேண்டினாயல்லவா? ஆம், அந்த குழந்தை செல்வம், அந்த குழந்தை செல்வத்தோடு தான் உன் சாயப்பா இன்று வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். உன் மனமும் மடியும் நிறையும். உனக்கான திருமண தேதியோடு வந்திருக்கிறேன். உன்னோடு உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது. உன் கனவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புத லீலைகளை உணரப்போகிறாய். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது என் கண்மணியே. இது நாள் வரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தாயே. இதோ உனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையை உனக்காகவே தருகிறேன். பெற்றுக்கொள்வாயா? கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையப் போகிறது. என்றுமே என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்துவிடாதே. நீ மிக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக நீ ஏங்கியிருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் காதுகளில் உன் செவிகளில் வந்து எட்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீ அனுபவிக்கும் கண்ணீர், சந்தோஷம், ஆனந்தம், விரக்தி, வறுமை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை. இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும்.
இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன்.
எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்தி விட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை. எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும். சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே.
எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம்.